ஹே கைஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் மாப் சைக்கோ 100 சீசன் 1 எபிசோட் 11 தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எபிசோடோட ஸ்டார்டிங்கில் நம்ம ரீகனை தான் காமிக்கிறாங்க. ரீகன் நம்ம ஹீரோவை தேடி நம்ம ஹீரோ இருக்க இடத்துக்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்துடுறான் ஒரு டாக்ஸி புக் பண்ணி. அவன் வேற புலம்பிக்கிட்டே இருக்கான், என்னடா அவன் ஃபோனும் எடுக்க மாட்டான், வேலைக்கும் வர மாட்டான், என்னதான் அவன் பண்ணுறான் அப்படின்னு சொல்லி. அந்த டாக்ஸி டிரைவர் வேற கேட்குறான், ஐயோ இந்த இருண்ட காட்டுக்குள்ளே எங்கேயா போகிற அப்படின்னு சொல்லி. அதெல்லாம் எதுக்கு உனக்கு தேவையில்லாமல் உன் வேலையை பாரு அப்படின்னு சொல்லி நம்ம ரீகன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அந்த காட்டுக்குள்ளே போகிறான். இப்போ அப்படியே ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக்கை தான் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோவும் ரிக்ஸோ வந்து பார்த்தீங்கன்னா காட்டுக்குள்ளே பூச்சியை தேடி வந்து பார்த்தீங்கன்னா அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் பூச்சியை தேடுறேன்னு சொல்லி இவங்க 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா காட்டுக்குள்ளே தொலைஞ்சிடுறாங்க. இப்போ இவங்க 2 பேரும் எங்கடா போகிறது அப்படின்னு சொல்லி முழிச்சிட்டு இருக்கும் போது நம்ம ரிக்ஸும் வந்து அவன் தான் கொஞ்சம் புத்திசாலியாச்சு. அவன் வந்து பார்த்தீங்கன்னா அவன் மூளையை யூஸ் பண்ணி, ஐயோ அண்ணா நம்ம நார்த்து சைடு தான் போகணும், அங்கே தான் வந்து ஏரி இருக்குது, நம்ம அங்கே தான் வந்து பாபிக்யூலாம் போட்டு வச்சுருந்தோம், ஸோ நம்ம அந்த சைடாக தான் போகணும் அப்படின்னு சொல்லி கரெக்டான வழியை காமிக்க, இதெல்லாம் நம்ம ஹீரோக்கு வந்து ஒரு கனவு மாதிரி வந்திருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ அவன் டக்குன்னு எழுஞ்சிக்கிறான். எப்பாடே இப்போயாவது எழுஞ்சி, ஆமாம் நீ எப்படி மயக்கம் போட்ட அப்படின்னு நம்ம டேரு வந்து கேட்க, நம்ம ரிக்ஸோ வந்து அண்ணா உங்களுக்கு எதுவும் ஆகலை, உங்களுக்கு ஏதாவது அடி ஏதாவது பட்டிருக்கா அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறான். நம்ம ஹீரோ வந்து அப்படியே நம்ம ரிக்ஸோவை ஹக் பண்ணுறான். சரி ஓகே, நான் என் தம்பியை கண்டுபிடிச்சிட்டேன், அப்படியே வாங்க வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு நம்ம டேரோவை பார்த்து சொன்னால், நம்ம டேரோ வந்து அவ்வளோ சீக்கிரமெல்லாம் இங்கேருந்து தப்பிச்சிட முடியாது, இந்த ரூம்குள்ளே நம்மளால் நம்ம பவர்ஸை யூஸ் பண்ண முடியல அப்படின்னு நம்ம டேரோ வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறான். நம்ம ஹீரோவும் ட்ரை பண்ணி பார்க்குறான். அப்போ தான் புரியுது நல்லா மாட்டிக்கிட்டு வந்த ரூம்குள்ளே அப்படின்னு சொல்லி. இருந்தாலும் நம்ம ஹீரோ வந்து அதை பெருசாக எடுத்துக்கல. செம்ம கான்ஃபிடென்ட்டாக நம்மக்கிட்ட பவர்ஸ் ஒர்க் ஆகலைன்னா என்ன, என் தம்பி தான் இருக்கான்ல, என் தம்பி சரியான மூலக்காரன் தெரியுமா அப்படின்னு சொல்லி பயங்கர பெருமையாக சொல்கிறான். இதை கேட்ட ரிக்ஸுக்கு வந்து அப்படியே ஆனந்த கண்ணீர் வருது. என்னடா என் அண்ணன் இப்படி இருக்கான் என் மேலே பாசமா அப்படின்னு சொல்லி. இப்போ அப்படியே நம்ம வில்லன் சைடாக தான் காமிக்கிறாங்க. அந்த கண்ணாடிக்காரை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த 3 பசங்களை வச்சு நம்ம என்ன பண்ணுறது, இவங்களை அப்படியே மற்றவங்கள மாதிரி பிரெயின் வாஷ் பண்ணி நம்ம கூட சேர்த்துடலாமா அப்படின்னு அவன் கேட்க, இப்போ அந்த ஷூ வந்து ஏண்டாடே நம்மளே ஒன்றுத்துக்கும் லைக் இல்லை, இதில் நம்ம கூட சேர்ந்து அவங்களே வந்து தரத்துலேயே போக சொல்கிறியா அப்படின்னு சொல்லி அவன் கேட்குறான். பேசாமல் நம்ம வந்து அவங்கள ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு அனுப்பி விட்டுடலாம், அதுதான் பெஸ்ட்டு அப்படின்னு நம்ம ஷூ சொன்னால், ஏண்டாடே நீ குட்டி பையனாக இருக்கிறனால உன்கிட்ட நான் சாதாரணமாக போயிடுவேன்னு மட்டும் நினைக்காத, அப்படியே கழுத்து சீவி விட்டுருவோம் பார்த்துக்கோ அப்படின்னு அந்த கண்ணாடிக்காரை வந்து பார்த்தீங்கன்னா கத்தியை வச்சு மிரட்ட. இப்போ அப்படியே இந்த ஃபெசிலிட்டிக்கு வெளியில தான் காமிக்கிறாங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அடியாட்கள்லாம் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும் போது இப்போ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரீகன் வந்துடுறான். அந்த அடியாட்கள்லாம், டே யாரா நீ இங்கே என்னடா பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்க, நம்ம ரீகன் வந்து இவனுங்க வேற, டேய் தள்ளி போயிருங்கடா, உங்ககிட்ட தான் எந்த ஒரு பவர்ஸும் இல்லைல்ல, அப்புறம் எதுக்கு தேவையில்லாமல் பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவன் உள்ளே போக பார்க்க, அந்த அடியாட்களும் ஏன்டா டே பேசினே இருக்கும் நீ பாட்டுன்னு உள்ளே போயிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி அவன் ஷோல்டரை பிடிக்க, என்னடா மேலெல்லாம் கை வைக்கிறீங்க, இங்கே நான் வந்ததுக்கு காரணமே ஆப்பரேஷன்ட்டை பார்க்கறதுக்காக தான் அப்படின்னு நம்ம ரீகன் சொல்ல, எனது இந்த இடத்துல உன் அசிஸ்டன்ட் இருக்கானா, ஐயோ அப்படின்னா இவன் நம்ம பாஸோட பாஸ் போல இருக்கே அப்படின்னு சொல்லி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா தப்பாக புரிஞ்சிக்கிறாங்க. ஐயோ நான் வேற இவர் மேலே கை வச்சுட்டேனே, என்ன ஏதாவது பண்ணிடுவாரு அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா பயத்தில் பயங்கரமாக மூச்சு வாங்க. நம்ம ரீகன் வந்து, டே என்னடா இப்படி மூச்சு வாங்குற, டே யாராவது இவனை ஹாஸ்பிட்டல் எங்கேயாவது கூட்டின்னு போங்கடா, விட்டா மூச்சு வாங்கி செத்துருவான் போல இருக்கு அப்படின்னு சொல்கிறான். ஏய் இதோ படுறா பாஸ் நம்ம மேலே அக்கறைலாம் படுறாரு, பாஸ் ரொம்ப நல்லவராக இருக்காரு அப்படின்னு சொல்லி அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கத்த ஆரம்பிக்கிறானுங்க. இப்போ ஒரு அடியால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாஸ்காரங்கிட்ட வந்து, சார் பாஸ் வந்துட்டாரு அப்படின்னு சொல்கிறான். எனது பாஸ் வந்திருக்காரா, அவர் 1 மாதம் கழிச்சு வர்றதா தானே சொன்னார், இப்போ எதுக்கு வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி அவன் குழம்பி நிற்க. இப்போ அப்படியே நம்ம ரீகன் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த ஃபெசிலிட்டிக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்கான். அவன் பின்னாடியே தான் அந்த அடியாட்களும் வந்து பார்த்தீங்கன்னா வந்துகிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ரீகன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரிக்ஸு கூட இருந்த பசங்களை வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துடுறான். ஆக்சுவலாக இதுதான் போன எபிசோட எண்டிங்கில் காமிச்சிருப்பாங்க, லைக் ஏதோ வந்து பயங்கர பவர்ஃபுல்லாக ஒருத்தன் வர மாதிரி, ஆனால் அது வேற யாரும் இல்லை நம்ம ரீகன் தான். ஸோ இப்போ நம்ம ரீகன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பசங்களை பார்த்துட்டு, யாரா நீங்கள் இவ்வளோ கேவலமாக ஒழிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, அந்த அடியாட்கள்லாம் அந்த பசங்களை வந்து பார்த்தீங்கன்னா தூக்கின்னு வந்துடுறாங்க. இப்போ ஒரு அடியால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பசங்க கிட்ட, இங்கே என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, எதுக்கு இங்கே ஒழிச்சிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவன் கத்த, நம்ம ரீகன் வந்து, டேய் சின்ன பசங்க கிட்ட எப்படியாடா கத்தி பேசுவீங்க அப்படின்னு சொல்லி திட்டுறான். அந்த பசங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஒருவேளை இந்த ஆர்கனைசேஷனோட பாஸ் வந்து நல்லவர் போல இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, சார் எங்களுக்கு ஒன்றுமே தெரியாது சார், எங்களை வந்து அநியாயமாக கடத்திட்டு வந்து டார்ச்சர் பண்ணுறாங்க சார் அப்படின்னு அந்த பசங்க சொல்ல, எனது உங்களை கடத்திட்டு வந்து வச்சிருக்காங்களா, பிளடி பாகல், ஏன்டா டே சின்ன பசங்களை போய் கடத்தி வந்து வச்சிருக்கீங்க, உங்களுக்கு வெக்கமா இல்லை அப்படின்னு நம்ம ரீகன் கேட்க, ஆனால் பாஸே நீங்கள் தானே உங்களை கடத்த சொல்லி எங்களுக்கு ஆர்டர் கொடுத்தீங்க அப்படின்னு அந்த அடியாட்கள்லாம் சொல்ல, ஓ நான் சொன்னால் கடத்திடுவீங்களா, பிஏ திங்க சொன்ன திம்பியாடா 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 அப்படின்னு சொல்லி நம்ம ரீகன் வந்து பார்த்தீங்கன்னா கேட்க, கொஞ்சமாவது மனசாட்சியோட நடந்துக்கோங்கடா, சின்ன பசங்களை கடத்துறது எவ்வளோ பெரிய தப்பு தெரியுமா, ஜெயிலில் போய் கம்பி எண்ண வேண்டியதுதான் அப்படின்னு நம்ம ரீகன் வந்து பார்த்தீங்கன்னா திட்ட, அங்கே இருக்கிற எல்லாரும் யாராங்க இவனே கடத்த சொல்லி இப்போ இவனே திட்டுறான் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறாங்க. அந்த பசங்களும் வந்து பார்த்தீங்கன்னா பரவாயில்ல இவர் ரொம்ப நல்லவராக இருக்காரு அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. இப்போ இந்த சீனை கட் பண்ணிட்டு நம்ம ரிக்ஸோ தான் காமிக்கிறாங்க. அவன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ கிட்டையும் டேரு கிட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா பிளான் சொல்லிக்கிட்டு இருக்கான், இங்கேருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு சொல்லி. இப்படி இவங்க பேசிகிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரீகன் வந்து பார்த்தீங்கன்னா
ஆளுங்களோட வந்துடுறான். இப்போ நம்ம ரீகன் வந்து ஹீரோவை பார்த்து என்னம்மா வேலைக்கும் வர்றது இல்லை, நான் கால் பண்ணா ஃபோனே எடுக்க மாட்டேற, என்ன கதை அப்படின்னு சொல்லி கேட்க நம்ம டேரு ஷாக் ஆயிடுறான். இவனுக்கு எப்பறம் நம்ம மாப தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்க அந்த அடியாட்கள்லாம் டென்ஷன் ஆயிடுறாங்க. எவ்வளவு தைரியம் தான் பாஸ் முன்னாடி மரியாதை இல்லாம பேசுவ அப்படின்னு சொல்லி. எனது இவன் உங்களுக்கு பாஸ் அப்படின்னு நம்ம டேரு திருப்பி ஷாக் ஆக நம்ம ஹீரோ அந்த நேரம் பார்த்து யோ மாஸ்டர் நீங்க என்ன பண்ற அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்க இதை கேட்ட அந்த அடியாட்களும் டேரும் வந்து பாத்தீங்கன்னா ஷாக் ஆயிடுறாங்க. எல்லாரும் அப்படியே வாயடிச்சு போய் நிக்கிறாங்க. யாரா அவன்? இந்த கிளா ஆர்கனைசேஷனோட பாஸாவும் இருக்கான், சேம் டைம் நம்ம ஹீரோவோட மாஸ்டராகவும் இருக்கான், யாரா அவன் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ரீகன் வந்து ஒரு ஆள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறான் ஏன் உங்களை வந்து இந்த ரூம்குள்ள பூட்டி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் நம்ம ரிக்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா புரிஞ்சிருது இந்த மாதிரி நம்ம ரீகன் வந்து எல்லாருக்கும் மொட்டை அடிச்சு விட்டுட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி. இப்போ நம்ம ரீகன் வந்து பார்த்தீங்கன்னா சரி இங்கே என்ன நடக்குதுன்னு எனக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருது, ஆனால் நீங்கள் இந்த மாதிரி சின்ன பசங்களெல்லாம் கடத்தக்கூடாது, அதெல்லாம் பெரிய தப்பு அப்படின்னு நம்ம ரீகன் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறான். இப்போ அப்படியே நம்ம ரீகன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ ரிக்ஸு டேரு எல்லாரையும் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டிகிட்டு வெளியே போக இப்படி இவங்க போயிட்டு இருக்கும் போது முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வில்லன் கேங் வந்து பார்த்தீங்கன்னா வந்துடுறாங்க. நம்ம ரீகன் வந்து யாரா நீங்க நடுவில் காமெடியா ட்ரெஸ்ஸை போட்டு நின்று இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கலாய்க்கிறான். நான் யார் நான் கேட்ட இந்த டிவிஷனோட லீடரா அப்படின்னு நம்ம மாஸ்காரை வந்து பார்த்தீங்கன்னா சொல்றான். நம்மளும் அவன் பேரு ரீகன்னு சொல்லிட்டு நான் ஒரு பெரிய சைக்கிக்டா அப்படின்னு சொல்றான். அடப்பாவி அப்படின்னா நீ எங்க பாஸ் கிடையாதா அப்படின்னு அந்த அடியாட்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஷாக் ஆயிடுறாங்க. மவனே நீ செத்தடா அப்படின்னு அந்த மாஸ்காரை வந்து பார்த்தீங்கன்னா அவன் பவரை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ண நம்ம பசங்க வந்து பார்த்தீங்கன்னா அதை தடுத்துடுறாங்க. நம்ம ஹீரோ வந்து ரீகன் கிட்ட தலை இது சின்ன மேட்ரு தான், அதனால இதை நாங்களே பார்த்துக்கிறோம் அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா சொல்றான். அந்த அடியாட்கள்லாம் லீடர் அட்ராக்ட் பண்ணாதீங்க பின்னாடி நாங்களும் இருக்கோம் அப்படின்னு சொன்னா அந்த மாஸ்காரை வந்து அசால்ட்டா செத்தா சாங்கடா அப்படின்னு சொல்றான். நம்ம ரீகன் வந்து என் டே இதெல்லாம் ஒரு ஆர்கனைசேஷன், இந்த ஆர்கனைசேஷனுக்கு 4-5 அடியாட்கள் வர போடாடே ஏதாவது சொல்லிட போறேன், வீட்டுக்கு போய் புல்லு கொட்டிய பாருங்க அப்படின்னு நம்ம ரீகன் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் அமுச்சு விட்டுறான். சரி ஓகே எனக்கும் வேலை இருக்கு நானும் அப்படியே போயிடுறேன் அப்படின்னு நம்ம ரீகன் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கூட எசாவலான்னு பார்க்கும்போது கல்லெல்லாம் உடச்சி அந்த இடத்த வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே மூடிடுறாங்க. ஸோ இப்போ இந்த மாஸ்காரன் கூட சண்டை போடுறதுக்காக நம்ம ஹீரோ அமுச்சு விட நம்ம மாஸ்காரன் பார்க்குறேன் பரவாயில்ல நீ கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவனோட பவரை யூஸ் பண்ணி நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கீழே அமுக்குறான். இப்போ நம்ம ரீகன் வந்து பார்த்து முடிச்சிட்டு இருக்கான் என்னடா நடக்குது அப்படின்னு சொல்லி. இப்போ யாரும் எதிர்பார்க்காத நேரம் பார்த்து நம்ம ரீகன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாஸ்காரனோட பின்னந்தலையிலே ஒரு கிக்கோட அவன் அப்படியே கதி கலங்கி உழுதுடுறான் கீழே. நம்ம ரீகன் வந்து ஹீரோவை பார்த்து டேய் உன் பவர்ஸை நீ மக்களுக்கு எதிராக யூஸ் பண்ணக்கூடாது நான் சொல்லியிருக்கேனா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆனால் மாஸ்டர் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்ல வரும்போது டேய் அதெல்லாம் நீ பேசக்கூடாது, மக்களுக்கு எதிராக நீ உன் பவர்ஸை யூஸ் பண்ணக்கூடாது அவ்வளோதான் அப்படின்னு நம்ம ரீகன் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிடுறான். ஏன்டா டேய் போய் சின்ன பசங்க கூட போய் சண்டை போட வரீங்க அசிங்கமா இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம ரீகன் வந்து பார்த்தீங்கன்னா திட்டுறான். இந்த சைடு இவனுங்களும் சரிப்பா நீ தான் நல்லா வளர்ந்து கேட்ட மாடா இருக்கே உன் கூட சண்டை போடலாம்ல அப்படின்னு அவனுங்க வந்து பார்த்தீங்கன்னா சண்டை போடுறதுக்காக வர நம்ம டேரு வந்து பார்க்குறான் ஓ அப்படின்னா நம்ம ஹீரோட மாஸ்டர் சண்டை போட போறாரு போல இருக்கு அப்படின்னு சொல்லி சண்டைக்கு தானே வரண்டா அப்படின்னு சொல்லி நம்ம ரீகன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காயினை வந்து பார்த்தீங்கன்னா காமிச்சு இதையே பார்த்துட்டு அப்படின்னு நம்ம ரீகன் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறான். இந்த மாதிரி சீப் ட்ரிக்ஸ்லாம் என்கிட்ட ஒர்க் அவுட் ஆகுதுரா அப்படின்னு அந்த மியூட்டை வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல நம்ம ரீகன் வந்து நான் உன்னை ஹிப்னோடைஸ் பண்ண போகிறேன்டா அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டே கிட்ட வந்து அவன் மூஞ்சிலே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று வைக்கிறான். இதுக்கு பேர் தான்டா சர்ப்ரைஸ் அட்டாக் அப்படின்னு நம்ம ரீகன் சொல்ல இப்போ அந்த கண்ணாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரீகனை பின்னாலேருந்து அடிக்கலான்னு வரும்போது நம்ம டேர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரீகனை காப்பாற்றிடுறான். இப்போ அந்த மாஸ்காரை வந்து பார்த்தீங்கன்னா எலிஞ்சி அவன் பவரை யூஸ் பண்ண நம்ம ரீகன் வந்து பார்க்குறான் ஐயோ என் பிளான்லாம் வேஸ்ட் ஆயிடுச்சு போல இருக்கு அப்படின்னு நம்ம ரீகன் பார்த்துட்டு இருக்கும் போது அந்த மாஸ்காரை வந்து பார்த்தீங்கன்னா அவன் பவரை யூஸ் பண்ணி அந்த மொத்த இடத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே டேமேஜ் பண்ணிடுறான். இப்போ எல்லா வில்லன்ஸும் ஒவ்வொருத்தர் கூட சண்டை போட நம்ம ஹீரோ மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா சண்டை போடாமல் வெறும் டிஃபெண்ட் மட்டும் பண்ணிக்கிட்டு இருக்கான். நம்ம டேரோ வந்து பார்த்தீங்கன்னா சண்டை போட்டுக்கிட்டே நம்ம ஹீரோ கிட்ட டே இப்படியே போனால் வேலைக்கு ஆகாது நீ வந்து உன் பவரை யூஸ் பண்ண அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்து சொல்ல நம்ம ரீகனும் சொல்கிறான் டே உன் பவர்ஸை யூஸ் பண்ணாதரா அப்படின்னு சொல்லி. ஆனால் நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா ரிக்ஸோ அடி வாங்குறத பார்த்து ஐயோ எல்லாரும் கஷ்டப்படுறாங்களே நான் என் பவர்ஸை யூஸ் பண்ணி தான் ஆகணும் ஆனால் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி அவன் முடிச்சுக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே குழப்பத்திலே இருக்கும்போது அப்படியே அவன் வந்து பார்த்தீங்கன்னா அவனோட பீக் பவரை வந்து பார்த்தீங்கன்னா ரீச் பண்ணுறான். அவன் ரீச் பண்ணுற அதே டைமிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரீகன் வந்து டப்புன்னு நம்ம ஹீரோட கண்ணத்தை வந்து பார்த்தீங்கன்னா பிடிக்கிறான். நம்ம ரீகன் வந்து பார்த்தீங்கன்னா டே சுயநலவுக்கு வாடா நீ மட்டும் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் பண்ணனா என்ன ஆகும் உனக்கே தெரியும்ல, நம்ம வாழ்க்கையில் என்றைக்குமே இந்த மாதிரி எதிர்பார்க்காத நேரத்தில் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரதான் செய்யும், அதுக்குன்னு நம்ம எல்லா வாட்டியும் அந்த பிரச்சனையை வந்து எதிர்த்து நிற்கணும்னு அவசியம் இல்லை, சில டைம் நம்ம அதை பார்த்து பயந்து ஓடுறதுல ஒரு தப்பும் இல்லடா அப்படின்னு நம்ம ரீகன் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறான். இப்போ அப்படியே ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் தான் காமிக்கிறாங்க. நம்ம ரீகன் வந்து அவன் ஆஃபீஸில் உட்காந்து தம் அடிச்சிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ வரான். நம்ம ஹீரோ வந்து இந்த மாதிரி அவன்கிட்ட சைக்கிக் பவர்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்கிறான். ஆனால் நம்ம ரீகன் வந்து பார்த்தீங்கன்னா
இவன் ஏதோ சின்ன பையன் ஏதோ சைக்கிக் பவர்ஸ் இருக்குன்னு சொல்லி விளாட்றான் போல இருக்கு அப்படின்னு நம்ம ரீகன் வந்து பார்த்தீங்கன்னா நினச்சிக்கிறான். ஆனால் நம்ம ஹீரோ வந்து அவனுடைய சொந்த கதை சோக கதை எல்லாம் சொல்ல நம்ம ரீகன் பார்க்குறான். சரி ஓகே, சின்ன பையனாக இருக்கான், ஒரு 4 வார்த்தை நல்லா பேசி அமுச்சு விடுவோம் அப்படின்னு சொல்லி அவனை உள்ளே கூட்டின்னு வந்து அவனை ஆறுதல் படுத்திக்கிட்டு இருக்கான். நம்ம ரீகன் வந்து இப்போ கதை கதையாக விட்டுக்கிட்டு இருக்கான். என்கிட்ட இந்த மாதிரி சைக்கிக் பவர்ஸ்லாம் இருக்குது, அதை வச்சு நான் சின்ன வயசுலேருந்து பயங்கரமாக ரவுடி பண்ணியிருக்கேன், ஆனால் இப்போ தான் புரியுது அதெல்லாம் தப்பு அப்படின்னு சொல்லி. இந்த சைக்கிக் பவர்ஸ்லாம் இருக்கிறதுனால நம்ம ஒன்றும் பெரிய இதெல்லாம் கிடையாது, இதெல்லாம் ஜஸ்ட் ஒரு பார்ட் ஆஃப் அவர் லைஃப் தான், இதை வச்சு நம்ம நல்லது தான் பண்ணுமே தவிர்த்து எந்த ஒரு கெட்டதும் பண்ணக்கூடாது அப்படின்னு நம்ம ரீகன் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறான். நம்ம ரீகன் பேசிக்கிட்டே இருக்கும்போது தெரியாமல் அவன் கையில் வச்சுட்டு இருக்க டீயை வந்து பார்த்தீங்கன்னா கொட்டிடுறான். ஆனால் நம்ம ஹீரோ வந்து அவன் பவர்ஸை யூஸ் பண்ணி அதை வந்து பார்த்தீங்கன்னா பிடிக்க ரீகன் ஷாக் ஆயிடுறான். டே அப்படின்னா உன்ட்ட உண்மையாவே பவர்ஸ்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லி. சரி, இவனை வச்சு நம்ம வியாபாரத்தை ஆரம்பிச்சிட வேண்டியதான் அப்படின்னு நம்ம ரீகன் வந்து பார்த்தீங்கன்னா யோசிக்க. ஸோ இப்படி தான் இவங்க 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டீமாக இருக்காங்க. இதெல்லாம் நம்ம ஹீரோ யோசிச்சு பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த கண்ணாடிக்காரன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரீகனோட முதுகுலேயே வந்து பார்த்தீங்கன்னா குத்திடுறான். நம்ம ஹீரோ அதை அப்படியே ஷாக்காக பார்க்குறான். இப்படியே இந்த எபிசோடு வந்து பார்த்தீங்கன்னா முடியுது. அண்ட் ஆல்சோ ஒரு முக்கியமான விஷயத்த உங்ககிட்ட சொல்லணும். நிறைய பேர் என் வீடியோவை பார்க்குறீங்க, பட் யாரும் பெருசாக லைக் போட மாட்டேங்கிறீங்க. நீங்கள் லைக் போட்டால் தான் எனக்கு அடுத்தடுத்து வீடியோ போட எனக்கு ஒரு நல்ல மோட்டிவேஷனாக இருக்கும். அண்ட் ஆல்சோ யூடியூபும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் இன்னும் நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு போவோம். ஸோ தயவு செஞ்சு லைக் போட்டு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணணுன்னு கூட அவசியம் இல்லை, லைக் மட்டும் போட்டுருங்க, அதுவே எனக்கு போதும். ஸோ அவ்வளோதாங்க கைஸ், இன்னைக்குள்ள எபிசோட். அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். பாய்.